நான் ஒரு கல்யாணமாகாத கன்னிப்பையன் என்று கதை கூறி 4 பெண்களை அடுத்தடுத்து திருமணம் செய்து கொண்டு நகை பணத்துடன் எஸ்கேப் ஆகியிருக்கிறார் கேரள சேட்டன் ஒருவர். 5வது பெண்ணிடம் வெர்ஜின் பாய் வேஷம் போட்ட சேட்டன் 4வது மனைவி வைத்த ஆப்பில் வசமாக சிக்கியது எப்படி? நான் அவன் இல்லை என்ற வாழ்வியல் கதையை எந்தவித தயக்கமும் இன்றி வாழ்ந்து காட்டி 4 பெண்களின் வாழ்க்கையை சீரடைத்த கேரள கேடி பில்லா இவர்தான். ஞான் அவன் இல்லா என மலையாளத்தில் பரஞ்சு 5வது திருமணத்திற்கு தயாரான சேட்டனை 4வது மனைவி நாக் அவுட் செய்தது எப்படி? வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைக்க கூடாது, உடல் நோகாமல் சம்பாதிக்க வேண்டும், சொகுசாக வாழ வேண்டும், அதே நேரம் எந்த வேலைக்கும் போகக்கூடாது. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கனவு கண்ட அந்த இளைஞர் தேர்ந்தெடுத்த பாதை தொடர் கல்யாண மோசடி. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள தன்னிமூடு பகுதியைச் சேர்ந்த அந்த வாலிபரின் பெயர் நிதீஷ் பாபு. 31 வயதான இவர் தான் ஒரு கன்னி பையன் என வாய் கூசாமல் பொய் கூறி 4 இளம் பெண்களை திருமணம் செய்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திடம் இருந்தும் வரதட்சணையாக பணம், நகை உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொள்ளும் இவர் சில மாதங்கள் குடும்பம் நடத்திவிட்டு தலைமறைவாகி விடுவார். கட்டிய கணவனுக்கு என்ன ஆனது என தெரியாமல் அந்த பெண்களும் அவரது குடும்பத்தாரும் தவித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் இந்த கேடி பில்லா நிதீஷ் பாபு வேறொரு மாவட்டத்தில் தான் ஒரு ஃப்ரெஷ் ஆப்பிள் வெர்ஜின் பாய் என கதையாக அளந்துவிட்டு அடுத்த திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார். இப்படியாக லட்சங்களில் வரதட்சணை பணத்தையும் நகை நட்டுக்களையும் மூட்டை கட்டி எடுத்துக்கொண்டு மாவட்டமாக ஊர்வலம் வந்தவர் 4 பெண்களை நம்ப வைத்து திருமணம் செய்து அவர்களது வாழ்க்கையை சிறிதும் மனசாட்சியின்றி சீரழித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் 5வது பெண்ணுக்கு ரூட் போட்டு தனது சதுரங்க வேட்டையில் காய்களை நகர்த்தி இருக்கிறார் நிதீஷ் பாபு. வீட்டு ஹாலில் அமர்ந்திருக்கும் கணவன் செல்போனில் பார்த்து கொண்டிருப்பது வாட்ஸ்ஆப்பா, இன்ஸ்டாகிராமா, ஃபேஸ்புக்கா என்பதை அடுப்படியில் இருந்தபடியே அகக்கண்களால் பார்த்து கண்டுபிடித்துவிடும் இன்றைய இளம் தலைமுறையைச் சேர்ந்த புத்திசாலி பெண்ணான அந்த 4வது மனைவி தனது கணவனின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிவதை தனது சிபிசிஐடி மூளையால் உடனே கண்டுபிடித்து விட்டார். அவரை ரகசியமாக கண்காணிக்க தொடங்கிய 4வது மனைவி 5வது திருமணத்திற்கு தனது கணவன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். துரோகம் செய்தவின் கணவனாக இருந்தாலும் அவன் கயவனே என்ற முடிவுக்கு வந்த அந்த பெண் வர்சுலா காவல் நிலையத்திற்கு சென்று தனது கணவனின் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் தடம் தெரியாமல் ஏற்றியிருக்கிறார். போலீசார் நிதீஷ் பாபுவை பிடித்து விசாரித்த போது சற்றே அவர்கள் திணறிப் போயினர். மாவட்டத்திற்கு ஒன்று என 4 பெண்களுக்கு தாலி கட்டிவிட்டு வேலிதாடி ஓடி வந்திருக்கிறார் என்ற தகவலை தெரிந்து அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். நகை பணம்தான் நிதீஷின் முக்கிய குறிக்கோள். முடிந்தவரை பணத்தை கறந்துவிட்டு கம்பி நீட்டுவதுதான் அவரது வழக்கம். திருமணத்தை பதிவு செய்தால் மாட்டிக்கொள்வோம் என்பதால் திட்டம் போட்டு தவிர்த்திருக்கிறார். அவரிடம் இருந்து 20 சவரன் தங்க நகைகள், 8 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதுவரை 2 பெண்கள் அவர் மீது புகார் அளித்திருக்கின்றனர். நம்பிக்கை மீறல், பாலியல் வன்கொடுமை, குடும்ப வன்முறை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. அவர் எத்தனை பெண்களை இதுபோன்று ஏமாற்றி இருக்கிறார் என்று போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். ஞான் அவன் இல்லா என்ற பேன் இண்டியா மோசடி கலாச்சாரத்தை கேரளாவில் அரங்கேற்றிய கேடி பில்லா சிக்கியிருப்பது அம்மாநிலத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.